பார்த்திபன் கனவு 2ஆம் பாகம் அத்தியாயம் 20 சக்கரவர்த்தி சந்நிதியில். பொன்னன்கிட்ட என்ன சொல்கிறான், நம்மளுடைய மாரப்ப பூபதி இந்த மாதிரி உதவி செய்யணும்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடறான். இருந்தாலும் இப்போ பொன்னனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. கட 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 கடன்னு ஓடி வரான் வள்ளிக்கிட்ட. மந்தியா, அந்த சண்டாளனோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன சதி பண்ண, போச்சா, மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வள்ளி பொன்னனை போட்டு வறுத்தெடுக்கிறான். அண்ணே இங்கே வா, நான் வாளும் வேலும் சும்மா இருக்காது, இன்னொரு சந்தர்ப்பம் அமையாமையாக போயிடும். இன்றைக்கி அந்த புன்னை மரத்தில் நான் கத்தியை பாய்ச்சின மாதிரி இன்னொரு முறை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கட்டாயமாக எதிரிகளோட நான் விழுதாமல் போக மாட்டேன். என்னது நீனு வாள் பாய்ச்சின அப்படின்னோடனே வேகமாக பொன்னன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரான். வள்ளி கையை பிடிச்சி அழைச்சிட்டு காமிக்கிறான். பாத்தியானோடனே வள்ளிக்கு சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே, பொண்ணு உன்ன மாதிரி அதே வீரத்தோடு தான் இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாயிரா. மறுபடியும் குடிசைக்கு வராங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி மாரப்ப பூபதியுடைய ஆசையை பாருன்ட்டு 2 பேருமா சேர்ந்து பேசுகிறாங்க. என்னது, மாரப்ப பூபதி குந்தவி தேவி போகும்போது அவனை பற்றி நல்ல விதமாக இப்படியும் அப்படியும் சொல்லணும் சொல்லி அவங்க மனசை மாற்றி இப்போ சேனாதிபதி ஆகிடுமா, அடுத்து ராஜ்யமே அவன் கைக்கு வந்துடும், அந்த சமயம் எனக்கு சேனாதிபதி பதவிலாம் தரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் கோவமாக இவன் வாழை அந்த புன்னை மரத்தில் பாய்ச்சினப்ப நடுநடுங்கி போனான் மாரப்ப பூபதி அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னோன்னே வள்ளிக்கு ஒரு மாதிரி ஆஸ்வாசமாயிடுச்சு. சரி, பொண்ணை மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டான், அவன் துரோகம் செய்யலை விக்ரமனுக்கு அப்படிங்கிற மாதிரி, இளவரசருக்கு துரோகம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா போயிட்டு அப்படியே பல்லவ சக்கரவர்த்திக்கிட்ட இவனை பற்றி சொல்லிடணும். இப்படி ஒரு துரோகி நமக்கும் வேண்டாம், அவருக்கும் வேண்டாம். இவன் துரோகத்தால் தான் இன்னுமே என்ன தான் இருந்தாலும் பொன்னனுக்கு சிவனடியார் மேலே ஒரு சந்தேகம் இருந்தாலும் மாரப்ப பூபதி மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் இப்படி ஒருத்தன் வேண்டவே வேண்டாம், போயிட்டு சக்கரவர்த்திக்கிட்டே எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னோடனே வள்ளி சொல்கிறா, அன்றைக்கி தான் உன்னை சக்கரவர்த்தி பார்த்து பேசினார், நீ தான் சாமி சொல்லுங்கள் சாமின்னு கும்பிடலாம் போட்டல, அப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசுவார், போய் சொல்லு, உறையூரில் தானே இருக்கிறாரு, உறையூர் அரண்மனையில் இருக்கும்போது நீ போய் சொல்கிறதுக்கு என்ன, போய் சொல்லு அப்படின்னோடனே எப்படி போய் சொல்ல முடியும் வள்ளி, நான் விக்ரமன் இளவரசனோட கூட துணை நின்னுங்கிறதும் தெரியும், காராகிரகத்தில் என்னை பிடிச்சி போட்டது எல்லாருக்கும் தெரியும், அச்சுதவர்மன் தளபதி அங்கே இருக்க மாட்டாரா, நான் உள்ளே போனாலே உறையூருக்குள்ளே போனாலே கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, நான் தான் பொண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து தான் நானும் கலகம் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி சக்கரவர்த்தி கிட்ட சொல்ல முடியும், நீ வேணா ஒன்று பண்ணு, நீ யாருங்கிறது அவருக்கு தெரியாது, நீ போய் சொல்கிறியா, நீ சொன்னீன்னா ஓரளவுக்கு அவர் நம்பவும் செய்வார், இவனுடைய சதியையும் நம்ம முறியடிக்கலாம், ஆசிய பரிவனுக்கு குந்தவி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மெல்ல தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே குதிரைகளோட சத்தம் கேட்குது. என்ன மறுபடியும் குதிரைகளோட சத்தம் கேட்குது, சக்கரவர்த்தி மறுபடியும் வந்துட்டாரோ, குந்தவி தேவி அந்த பக்கம் அழைச்சிட்டு போகணும்னு தோணித்துறைக்கு சொன்னாரே, வந்துட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில் போகலான்னு எத்தனைக்கிறான். அதுக்குள்ளே ஒரு வீரன் இறங்கி குதிச்ச சத்தம், குதிரை மேலேருந்து குதிச்ச சத்தம் கேட்குது. குதிச்ச அடுத்த நொடிக்கு கதவை தட்டிட்டு, யாருப்பா இங்கே பொண்ணை, படகோட்டி பொண்ணை யார் அப்படின்னோன்னா கதவை திறந்துட்டு பொண்ணை போகிறான். ஐயா நான் தான் அப்படின்னா பார்த்தா ஒரு 200 வீரர்கள் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட சின்ன ஒரு படையே நிற்கிது, வெளியில் வீரர்களாக நிற்கிறாங்க, எல்லாம் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு. பொண்ணா உன்னை சக்கரவர்த்தி அழைச்சிட்டு வர சொல்லி ஆனை வரியா இல்லை விலங்கு பூட்டி கொட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உள்ளேருந்து வள்ளி சொல்கிறான், ஓஹோ, இங்கே வந்திருக்கிற பல்லவ நாட்டு வீரர்களுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கணும் போல், எங்கள் உறையூரில் மரியாதைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, நாங்கள் போகும்போது மரியாதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தே அனுப்புகிறோம், அது வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். உடனே வெளியிலேருந்து குரல் கேட்குது, யார் அந்த வாயாடி வள்ளி, அதுதானா, அவ குரல் தானா இது, வா வெளியில், உன்னையும் தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறாரு சக்கரவர்த்தி அப்படின்னோடனே 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. போச்சு, இங்கே நின்று சதி பண்ணது ஏதோ தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம சொல்கிறத சக்கரவர்த்தி நம்புவாரா நம்ப மாட்டாராங்கிறது வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. சரி, என்ன தான் இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்ட்டு வள்ளியும் பொண்ணனும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி உறையூரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி குதிரை வீரர்கள் போகிறாங்க. இவங்க 2 பேரும் போகும்போது உறையூரை பார்க்குறாங்க. அப்படி தான் விழாக்கோலம் பூண்ட மாதிரி இருக்குது உறையூர். வீடு எங்கும் அந்த விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு கோலம் போட்டு வாயில் தோரணம் அப்படின்னு ஜொலிக்குது உறையூரே.
வள்ளிக்கும் பொன்னனுக்கும் அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது. விக்ரம மகாராஜா நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு. இந்த சமயம் பார்த்து இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு விழாக்கோளம் போன மாதிரி இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியா நன்றி மறந்தவங்களாக இருப்பாங்க? என்னதான் பல்லவ சக்கரவர்த்தி வந்துட்டாருன்றதுக்காக வரவேற்கிறதுக்கு இப்படியா இருப்பாங்க? தோணித்துறை என்னன்னா ஒரு பக்கம் வந்து பொலிவிழந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து கார்த்திகை மாதத்தோட இறுதியில் இருக்கிறாங்க. அந்த சமயங்கள்லாம் வந்து பார்த்திப மகாராஜாவும் நம்மளுடைய அருள்மொழி தேவி விக்ரமன் எல்லாருமே வந்து பயங்கர விழாக்கோலமாக இருக்கும் நம்மளுடைய வசந்த மாளிகை. அந்த பக்கம் என்னன்னா அப்படி கலை இழந்து போயிடுச்சு. இப்போ எதுவுமே தோணியே போகலை. யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல, இந்த பக்கமும் வர்றதில்ல. எப்பயாவது தான் அருள்மொழி தேவியை பார்க்கறதுக்கு சிவனடியார் வரும்போது இவன் அழைச்சிக்கிட்டு போகிறான். இவன் மனசுக்குள்ளேயே புலம்புறான். தோணித்துறை அப்படி பொலிவழந்து போச்சு, வசந்த மாளிகை எங்கே பொலிவழந்து போயிடுச்சு, கார்த்திகை மாதம் இறுதியில் இருக்கிறோம், அந்த இடத்துல எவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்கும், எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் அப்படி இருக்குது, இந்த பக்கம் துரோகமாக வந்து பல்லவ சக்கரவர்த்தி நம்மளுடைய சோழ மகாராஜாவுடைய ஒரே வாரிசு இளவரசர் நாடு கடத்திட்டாரு. அவர் உறையூருக்கு வந்திருக்கிறாங்கன்னு வர வைக்கிறதுக்கு இப்படியா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்கன்ட்டு ஒரு மன குமுறல். அதை கண்ணாலேயே ஆமான்னு சொல்கிற மாதிரி வள்ளியும் பொன்னனும் வந்து நடந்து போயிட்டுருக்கிறாங்க. அரண்மனைக்கு போயிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு அறை, அரண்மனைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு அறையில் வள்ளியும் பொன்னனையும் நிற்க வைக்கிறாங்க. பக்கத்து அறையிலேருந்து சத்தம் கேட்குது, கம்பீரமான ஒரு குரல். கூடவே வந்து சிரிக்கிற சத்தம், ஒரு இளம் பெண்ணுடைய சத்தம் வருது. யூகிச்சுக்கிறாங்க, சரி பக்கத்து அறையில் தான் வந்து சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் இருக்கிறார். கூடவே முனகலான ஒரு சத்தமும் கேட்குது. அது யாருது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. அங்கே வந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்குது. அப்படின்னும் போது இந்த சமயம் பார்த்து கரெக்டாக இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன ஆனாலும் சரி எப்படியாவது மகாராஜா கிட்ட இவனுடைய சதியை, யார் நம்மளுடைய மாரப்ப பூபதியுடைய சதியை எப்படியாவது சொல்லிடணும், சொல்லி எப்படியாவது சக்கரவர்த்திக்கு புரிய வச்சிடணும். இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து கம்பீரமான குரல், அது யார், படகோட்டி பொண்ணனா உள்ளே வாப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பயந்துக்கிட்டே வந்து பொன்னனும் வள்ளியும் உள்ளே போகிறாங்க. வள்ளி அப்படியே பின்னாடியே ஒதுங்கி அப்படியே அமைதியாக நின்றுக்கிறான். பொன்னனை பார்த்து, ரொம்ப தான் அழகாக இருக்குது, பல்லவ சாம்ராஜ்யத்தில் படகோட்டியெல்லாம் வந்து கலகத்தில் ஈடுபடுற அளவுக்கு ரொம்ப தான் அழகாக இருக்குது. படகோட்டியே கலகத்தில் ஈடுபடுவான் அப்படின்னா இந்த நாட்டு பிரஜையெல்லாம் இன்னும் என்னென்னலாம் செய்வாங்கன்னு தெரியல அப்படின்னோன்னா, ஐயா ஐயா பொய் ஐயா, இதெல்லாம் பொய், யார் என் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றத்தை சுமத்தினா அப்படின்னு. என்ன மாரப்பா, நீ தானே சொன்ன இவன் கலகத்தில் ஈடுபடுறான், விக்ரமனுக்கு ஆதரவாக இருக்கிறான், பல்லவ சாம்ராஜ்யத்தை வந்து கலகத்தில் ஈடுபடுத்தி எதனாச்சும் பிரச்சனை பண்ணுவான்ட்டு நீ தானே மாரப்பா சொன்ன, அது மட்டும் இல்லாமல் விக்ரமனுக்கு துணையாக நின்னவன் இவன் தானே நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க வச்சு கேட்குறாங்க. மாரப்ப பூபதி அங்கே எப்படி நிற்கிறான் அப்படின்னா, கூனி குறுகி போயிட்டு அப்படியே குனிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி நிற்கிறான். யார், சக்கரவர்த்தி முன்னாடி. வள்ளியும் பொன்னனும் எவ்வளோ தைரியமாக வந்தாங்க, அப்படியே சக்கரவர்த்திக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு பயம். அப்படியே அவர் கம்பீரமான ஒரு குரலில் வந்து அங்கே தோணித்துறையில் ஆசையாக பேசினார், பொன்னாவா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அது பொன்னனா அப்படின்னு ஒன்று இங்கே அவனுக்கு வந்து பயம் வந்துடுது, நடுங்கிடுது. எவ்வளோ வீரமாக உள்ளே இருந்தாலும் சக்கரவர்த்தி முகத்தை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிடுது அவனுக்கு. இப்போ எப்படி சொல்ல போகிறான் அப்படிங்கிறது தெரியாமையே அவன் நிற்கிறான். அந்த சமயத்தில் கேட்குறாரு, என்ன பூபதி சொன்னதெல்லாம் உண்மையா, சொல்லு பொண்ணா, உன் தரப்பு வாதம் தான் என்ன சொல்லு அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் யார் காரணம், இந்த கலகம் விளைவிக்கிறதுக்கான மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொண்ணை என்ன பண்ணிடுறான், தோ நிற்கிறாரே மாரப்ப பூபதி, எல்லாமே இவருடைய சதி திட்டம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். முடிஞ்சிச்சா? என்ன செஞ்சான் மாரப்ப பூபதி, அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.